ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தன்னுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த நல்ல அருமையான ஒளிபரப்பின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் இன்னமும் நம்முடைய ஆவியை அவர் பலப்படுத்தி நம்ம இன்னும் அவருக்கு சாட்சியாக இருக்க தேவன் கிருபை செய்வார். இந்த நாளிலும் நம்ம ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம், ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலம் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் இன்னும் பலன் அடையணுமே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த தகப்பனே, என்ன நல்ல அருமையான இந்த செய்தி வேளையிலே பாரத்தோடு, ஆண்டவரே, கண்ணீரோடு நெருக்கத்தோடு நான் தனிமையாக இருக்கிறேனே என்று சொல்லி யாரெல்லாம் தகப்பனே ஆண்டவரே நிந்தையோடு காணப்படுகிறாங்களோ, கர்த்தர் இந்த நாளிலே தேவன் தாமே தம்முடைய பலத்தை நீர் அவர்களுக்கு அனுப்புவீராக. நீங்கள் அவங்க மேலே பரிதாபப்படுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க மேலே இரக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நாளிலே ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொருவருடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாம் புது பலன் அடைவதாக. தேவனே, உங்கள் கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. இப்பொழுதும் நாம் இந்த நாளிலும் செய்திக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை உபாகமும் 32ஆம் அதிகாரம் 36வது வசனம். இதனுடைய தலைப்பு நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல, கர்த்தர் நமக்காக பரிதாபப்படுகிறவர். கர்த்தர் நம்ம மேலே பரிதாபமுள்ள தேவன். நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு நாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் குறைவுபட்டு காணப்படும்போது மனுஷர் நம்மளை பார்த்து சிரிக்கலாம், நம்மளை விட்டு மனுஷர்கள் என்ன செய்யலாம், பிரிந்து போகலாம், அல்லது நம்மளை அவங்க ஏதாகிலும் குறை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்ம மேலே பரிதாபப்படுகிற ஆண்டவர். யோபு என்கிற ஒரு பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு அனைவருக்கு அது தெரியும். ஒருவேளை தெரியாதவர்களுக்கும் இந்த செய்தியின் மூலமாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், அந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் யோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவன் ஒரு உத்தமனாக இருந்திருக்கிறான். யோபு நல்ல உத்தமன். அவன் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன். அவன் பெரிய பணக்காரன். கிழக்கத்தின் நாடுகளிலேயே அவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தான். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். ஸோ அவன் குமாரர் அவனவன் தந்தன். இந்த 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் மிகுந்த பணக்காரனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான சொத்து சுகங்கள், ஏராளமான செல்வாக்கு இருந்த ஒரு மகன். இந்த நாளில் அவன் என்ன செய்கிறான், பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலைகளில் வந்துடுறான். எல்லாராலும் பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் எல்லோரும் நிந்திக்கிறாங்க அவனை. ஆனால் அவன் என்ன செய்யலை, சோர்ந்து போகவே இல்லை. அந்த முதல் அதிகாரத்தை முழுவதுமாக நம்ம வாசித்து பார்க்கும்போது அவன் ஒவ்வொன்றையாக இழந்து போகிறான். முதல்ல வீடை இழக்கிறான், அப்புறம் ஆடு மாடு கோழி அவனுடைய ஆஸ்திகளெல்லாம் இழந்து போகிறான். அவனுடைய பிள்ளைங்க 10 பிள்ளைகளையும் அவங்க என்ன செய்கிறாங்க, இறந்து போகிறாங்க. அவன்கிட்ட எதுவுமே இல்லை. கடைசியாக அவனுடைய சரீரத்தில் உள்ள அந்த பலனையும் அவன் என்ன செய்கிறான், வியாதினால் நிரம்பி அவன் ஒரு மரத்து அடியில் உட்காந்து ஒரு ஓட்டு எடுத்து சுரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவில் அவன் எல்லாத்தையும் இழந்து அவன் என்ன செய்கிறான், அன்றைக்கு வெறுமையாக காணப்படுகிறான். அவன் மனைவி அவனை பார்த்து, மனைவி மட்டும்தான் இருக்கிறான். அவன் சொல்கிறா, ஏயா உனக்கு இன்னுமா உன் கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை வச்சுருக்க, நீ ஆண்டவரை தூஷித்து உன் ஜீவனை விடு அப்படின்றா. ஆனால் அப்பவும் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கரத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமாமான்னு சொல்கிறார். பாருங்கள் எவ்வளோ நிதானமாக அவர் தன்னுடைய நாவினால் பாவம் செய்யவே இல்லை. ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார், நான் ஒழுங்காக எல்லாமே செய்தேனே, எனக்கு ஏன் இப்படி இது சொல்லி ஆண்டவர் முறுமுறுக்கலை, முறையிடலை, கோவப்படலை, எல்லாவற்றிலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். அங்கே கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார், பரிதாபப்பட்டார் அவர் மேலே. அவர் என்ன செய்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவருக்கு கடைசியில் கிடைச்சதுன்னு பார்க்குறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்கள். உபாகமும் 32ஆம் அதிகாரம்
36வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்று என்றும் அடைக்கப்பட்டவர்களாது விடுதலை பெற்றவர்களாது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். யோபு ஒரு நல்ல தெய்வ மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். அதனால் அவர் மேலே பரிதாபப்பட்டு அங்கே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்மார் 3 பேர் மாற்றி மாற்றி வராங்க. எலிப்பாஸ் அவங்க இன்னும் 2-3 பேர் என்ன செய்கிறாங்க, மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக வந்து நீ இந்த பாவம் செய்திருப்ப, நீ இந்த பாவம் செய்திருப்ப, இந்த தப்புனால நடந்திருக்கலாம், இப்படி தான் மாற்றி மாற்றி அவரை வந்து என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து அதுக்கு அவங்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனாலும் கடைசியாக அவர் நிதானமாக பேசினார்னு பார்க்குறோம். கர்த்தர் அவர் மேலே என்ன செய்திருக்கிறார், நல்ல இதுக்கு 135வது சங்கீதம் 14வது வசனம் விதமாக சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பிரியப்படுவாராம், தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். சங்கீதம் 90:13 பார்க்குறோம், கர்த்தாவே இந்த அடியாருக்காக பரிதபியும். இன்னும் நிறைய சம்பவங்களை வேதத்தில் நம்ம பார்க்கலாம். பரிதவிக்கிற ஆண்டவர் நமக்காக, அவர் பரிதவிக்க நம்மளை பார்த்து உலகம் எல்லாம் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நிந்திப்பாங்க, பேசுவாங்க, திட்டுவாங்க, நீ இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலான்னு. ஆனால் அவர் நிதானமாக நம்மளை என்ன செய்வார், பார்த்து நமக்காக பரிதவித்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நம்ம மேலே பரிதாபமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். ஒருவேளை தவறு அதான் நம்ம பார்க்குறோமே முதல்லையே, அவர் நமக்கு என்ன செய்கிறார், அவருடைய கோபம் நமக்கு வந்தாலும் அவர் நமக்காக என்ன செய்கிறாரு, அந்த கோபத்திலேயே அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், நம்மளை என்ன செய்ய மட்டாய் தான் தண்டிப்பார். நமக்கு என்ன செய்ய மாட்டார், நம்மளை உடனே அவர் என்ன செய்ய மாட்டார், தள்ளிட மாட்டார். எந்த ஊழியக்காரங்களானாலும் சரி, அவர் ஊழியக்காரர்கள் மேலே பரிதாபப்படுகிற ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிறாங்க, அவரை நம்புகிறவங்க, அவரை நேசிக்கிறவங்க, அவருக்காக ஊழியம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். என்ன நடக்கும், அந்த உபாகம் 32ஆம் அதிகாரம் 36வது வசனம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாது விடுதலை பெற்றவர்களாது ஒருவரும் இல்லை என்று காணும் பொழுது, அந்த மனுஷங்களுக்கு யாருமே இல்லை. இப்போ அவங்க மனைவி போயிட்டாங்க, அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் கைவிட்டுட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்க போயிட்டாங்க, அவங்க நம்பியிருந்தவங்க எல்லோரும் போயிட்டாங்க, அவங்க சபை விசுவாசிகள் கூட அவங்கள என்ன செய்யலை, வகை வைக்கலை, இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை சொல்லி எல்லாம் பார்க்கும்போது அப்போது தம்முடைய ஊழியக்காரர் மேலே அவர் பரிதாபப்படுவார். எத்தனை சம்பவங்களை நம்ம பார்க்கலாம் இந்த நாட்களில். ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். அதனால தான் சங்கீதம் 138 8வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார். ஒரு நாளும் அவர் படைத்த நம்மை, அவர் சிருஷ்டித்த நம்மை ஒரு நாளும் வெட்கத்திற்குள் ஆளாக்கவோ அல்லது நம்மளை கைவிடவோ மாட்டார். அவர் கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் அவர் என்ன செய்ய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் தேவன் அவரை ஆசீர்வதித்ததை பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனம், மார்க் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்விதமாக இயேசு ஜனங்களுக்காக பரிதபித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு ஜனங்களுக்காக என்ன பரிதபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவருக்கு 3 நாள் அவர் பிரசங்கம் நடக்குது. அங்கே 3 நாள் அந்த மலையில் என்ன செய்கிறாங்க, கூட்டம் ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அவங்க சாப்பிட்டாங்களா, தண்ணி குடித்தாங்களா, அதெல்லாம் ஒன்றும் நம்ம அதிகமாக அங்கே பார்க்க முடியல. ஆனால் 3 நாள் அவரும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. 3 நாள் நல்லா கண்டினியூஸாக நல்லா என்ன செய்ய டே நைட்டு மீட்டிங் நடந்திருக்கும். நமக்கு இந்த நாட்களில் நம்ம நிறைய இடங்களில் கன்வென்ஷன், நம்ம சர்ச்சில் நம்ம இப்போ சில இடங்களில் நம்ம மீட்டிங் போகணுன்னா அப்படிதான் மார்னிங் 5 o'clockலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு மீட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அது ஒருவேளை ஃபாஸ்டிங் ப்ரேயராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறார், அது 3 நாள் முடிந்த பிறகு இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஜனங்களை அப்போ சொல்கிறேன், இந்த ஜனங்கள்லாம் டயர்டாகிடுவாங்க, வழியிலேயே அவங்க நடந்து போகும்போது சோர்ந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அவர் என்ன செய்கிறாராம், பரிதபிச்சாராங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், இப்போ ஆகாரம் கொடுக்கணும். சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, அவரோடு உள்ள சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயா இவ்வளோ பேருக்கு இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நம்ம எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும், அப்படி இது பண்ணாலும் எவ்வளோ பணம் நமக்கு இப்போ தேவை, இது என்ன செய்ய முடியும்னா அப்போ அவர் சொல்கிறாங்க, உங்களிடத்தில் இருக்கிறத நீங்கள் பாருங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு சிறு பையன்கிட்ட இருந்து என்ன 5 அப்போ 2 மீன் என்ன செய்கிறாங்க வாங்கி அதை இயேசுகிட்ட கொண்டு வராங்க. அந்த பையனுக்கு அவங்க அம்மா எத்தனை நாளைக்கு அதை கட்டி கொடுத்தாங்களோ தெரியாது.
அவன் அதை சாப்பிட்ருந்தானா என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசு அங்கே வந்து யார்கிட்ட ஆகாரம் இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்களா இருக்கும். இந்த பையன் உடனே தன்னுடைய ஆகாரத்தை எடுத்து என்ன செய்கிறான், கொடுக்குறான். கொடுத்த உடனே இயேசு அதை என்ன செய்தார், பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை அப்பிட்டு எல்லாருக்கும் என்ன செய்கிறார், கொடுக்க சொல்கிறார். எல்லாரையும் வரிசையாக 50 பேராக வரிசையாக உட்காருங்கன்னு சொல்லி வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, அவங்களுக்கு அந்த ஆகாரத்தை திருப்தியாகக்கூடாது. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள். மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர், பரிதபிக்கிற நம்ம மேலே பரிதாபப்படுகிற ஆண்டவர். நம்ம நெருக்கப்படுகிறோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டோம், இப்போ நமக்கு பசி எடுக்குது, இல்லைன்னா இப்போ நமக்கு கடன் நெருக்கமாக இருக்குது, இப்போ வேடிக்கை பார்க்குறது இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அவரை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். அது ஓகே, 3 நாள் நீ செய்தி கேட்டிருக்கியே, என்ன செய்தி கேட்ட, உபத்திரவத்தில் பொறுமையாருன்னு சொல்கிறாரு. உன்னுடைய நெருக்கத்தில் நீ என்ன செய், இன்னும் நீ என்ன செய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்க மாட்டான்னு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், திரும்ப வந்தோடனே பழைய கோரஸை நம்ம என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. நம்ம ஆண்டவர் நமக்கு வசனம் கொடுத்துருக்கிறாரு. இதில் அவர் நம்ம மேலே இரக்கமுள்ள தேவன், பரிதாபப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. நமக்காக அவர் ஏதாவது கட்டாயம் செய்வார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அழகாக அதை ஜெயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த நாள் வழியில் அவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம வழி என்ன வழி, அவர்கிட்ட போய் சேர வேண்டிய வழி தான். அவர்கிட்ட நம்மளை இந்த பூமிக்கு அவர் அனுப்பியிருக்கிறாரு. பாவம் செய்தோம், ஒரு காலம் ஆண்டவர் சொன்னார், அவரோடு கூட தான் நம்மளை வச்சுருந்தார். பிதா நம்மளை சிருஷ்டித்தவர், அவரோடு கூட நம்மளை வைத்திருந்தார். ஆனால் என்றைக்கு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நீ அந்த பழத்தை சாப்பிடாதன்னாரு, என்றைக்கு அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ பூமிக்கு அனுப்பிட்டார். கீழ்ப்படியிலெல்லாம் நீ கீழே போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யிட்டார், தன்னுடைய அந்த பரிசுத்த ஸ்தானத்தில் இருந்து கீழே தள்ளிட்டார். ஆனால் திரும்ப அவருக்கு மனசு கேட்கல தகப்பன். அவர் இரக்கமுள்ள தேவன், நம்ம மேலே பரிதாபப்பட்டு திரும்ப அவர் நம்மளை எல்லாரையும் கொண்டு சேர்ப்பதற்காக தான் இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமத்தில் அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து நம்மளெல்லாம் விதமாக என்ன செய்திருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி சேர்த்து நம்மளை என்ன செய்கிறாரு, அவர் போகிற அந்த வழியில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேலே அவ்வப்பொழுது அவர் பரிதாபப்படுகிறார். அவ்வப்பொழுது, எல்லா நேரமும் இல்லை, சில நேரங்களில் நம்மளை கண்டிக்கிறாரு. கொஞ்ச நாள் இரு, நீ இந்த இதெல்லாம் தப்பு பண்ணல, கொஞ்சம் ஜெயிலில் இரு, இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை, அத்தனை வருஷம் அங்கே இரு, அப்புறம் என்ன செய்ய முடியும். ஜாமீன் எடுத்து சில நேரம் கொண்டு வருவாங்க, சில நேரம் ஜாமீன் கிடைக்காது, சில நேரம் ஜாமீனுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இருக்காது, கஷ்டம்தான், அடிப்பாங்க, என்னதான் நடக்கும். ஆனாலும் அவர் என்ன செய்வார், சோர்ந்து போவாங்களே என் பிள்ளைங்க, சோர்ந்து போவாங்களே என் பிள்ளைங்களுக்கு நான் உதவி செய்யணுமேன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், எப்படியாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். அது யாராக இருந்தாலும் சரி, மனதுருக்கமுள்ள தேவன். அங்கே ஒரு கள்ளன் அவன் வந்து என்ன செய்கிறான், வியாபாரத்துக்காக தன்னுடைய ஜாமான்களே எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் என்ன நடந்தது, அங்கே வழி கள்ளர்கள் வந்து அவன்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் அவனை குற்றூராக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த வழியாக என்ன செய்தாங்க, ஆசாரியர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. ஒரு ஆசாரியர் வந்தார், ஒரு லேவியர் வந்தார், எல்லாருமே பார்த்துட்டு அவங்க என்ன செய்யிட்டாங்க, விலகி பக்கமாகி போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர், அவர் தேவனை அறியாத ஒரு மனுஷன்தான். அவரும் என்ன செய்கிறாரு, அவர் வந்து பார்க்குறாரு, முதல்ல ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறாரு. அங்கே என்னெல்லாம் பிளட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு தன்னுடைய சுய வாகனத்தில் தன்னுடைய இதில் அந்த மனுஷனை ஏற்றி உட்கார வச்சு நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாரு. சத்திரத்தில் கொண்டு போய் அங்கே ஆட்களை பார்த்து, இந்த மனுஷனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இதற்கான பணம் இந்த வச்சுக்கிடுங்க, நான் திரும்ப வரும்போது இந்த மகனுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் செலவு பண்ணியிருந்தா அதை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போகிறார். அதுதான் குட் சாமரிட்டன், நல்ல சமாரியன். அதுதான் மனதுருக்கமுள்ள ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவர் அப்படி தான் செய்வார். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் அடித்து நம்மளை நொறுக்கி நம்மளை இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடுவாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடுவாங்க, நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, புருஷன மனசாட்சியே இருக்காது, மனைவிக்கு ஒரு மனசாட்சியே கிடையாது, பிள்ளைங்களுக்கு மனசாட்சியே கிடையாது, பெற்றோர்களுக்கு மனசாட்சியே இல்லை, பிள்ளைங்கள். ஆனால் யார் என்ன தள்ளினாலும் கர்த்தர் நம்ம மனதுருக்கம் உள்ளவர், பரிதாபப்படுவார். ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அந்த என் பிள்ளை திரும்பி வரும். அந்த பரிதாபத்துக்காக, அந்த பரிதாபம் இது வந்து ஒரு மனதுருக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அவர் அத்தனை பேருக்கும் அவர் ஆகாரம் கொடுத்து மீதமே எடுக்க உதவி செய்ய. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதில் நீங்கள் நெருக்கப்படுறீங்க, எதில் நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கிறீங்க, எதில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, நான் உண்மையில் பரிதாபப்படுகிறேன். ஆனால் நம்ம பரிதாபப்பட, எனக்கு ஒன்று நீ ஒன்றும் பரிதாபப்பட வேண்டாம், யார் எனக்காகலாம் பரிதாபப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிலர் அதுலேயும் ஒரு தலக்கணம் பிடிச்சி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இல்லை, வி ஷுட் ஹம்பிள் அவர் சொல், நம்மளை அவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே
என் மேலே பரிதாபப்பட்டு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களால் ஏதாகிலும் செய்ய முடியும். எங்கள் சபையில் ஒரு அருமையான பையன் உண்டு, ஒரு ஹிந்தி பையன். இப்போ தான் ஒரு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, திடீர்னு தான் ஒரு நாள் அவன் ஓடி வந்தான், அழுதுகிட்டே ஓடி வந்தான். சர்ச்சுக்குள்ளே சபையில் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கிற டைமில். அப்போ வரும்போது வந்த உடனே அழுத உடனே அழுதுகிட்டே தான் உள்ளே வாரான். அவன் வந்து ஒரு புரஜாதி அந்த அவனுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று அவன் கேள்விப்பட்டிருக்கான். அவனுக்கு ஒரு மனைவி, 3 பிள்ளைங்க, ஒரு 12 வயது, 14 வயது, 12 வயது, ஒரு 7-8 வயதில் 3 ஆண் பிள்ளைங்க. ஸோ அவன் அந்த பிள்ளைங்களெல்லாம் தனக்கு கடன் பாரம் நிறைய ஆகிட்டுன்னு சொந்த ஊருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். இவன் இங்கே தனியாக என்ன செய்கிறான், ஏதோ ஒரு கடை, இந்த பார்பர் கடை வச்சு அவன் என்ன செய்கிறான், கடன்காரங்க எல்லாம் நிறைய கடன் ஆகிப்போச்சு. கடன் ஆகி அவன் என்ன செய்கிறான், இப்போ வேறு ஒன்றும் வழி இல்லை. ஆனால் திரும்ப ஒரு சான்ஸ் ஒருத்தன் அவனுக்கு கொடுக்குறான். நான் அவனுக்கு வந்து கடையை திரும்பி என்ன செய்கிறேன், கடன் நான் போட்டு எல்லாம் செய்து தரேன், எனக்கு நீ தினமும் கொஞ்சம் காசு தரணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். சரின்னு சொல்லி இவன் உடனே என்ன செய்கிறான், அதை தான் இது பண்ணி என்ன செய்கிறான், திரும்ப ஆண்டவர்கிட்ட அழுது கேட்டு, அதுக்கப்புறம் கேட்டவன் சர்ச்சில் எல்லாருமா பார்த்து பேசி அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்தார்கள். சபையிலேருந்து கொஞ்சம் உதவி செய்து அவனுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த உதவிகளெல்லாம் செய்ய தேவன் உதவி செய்தார். ஆனால் என்னென்னா பரிதாபம் தான். ஆண்டவருக்கா அவன் என்ன செய்வான், எப்பவும் அவன் தன்னை தாழ்த்தி ஓடி வருவான், தன்னுடைய நிலைமைகளை சொல்லுவான். ஆனால் இன்னும் முழுமையாக அவன் எதுவும் ஒன்று கேட்க மாட்டான். ஆனால் நமக்கே அவன் மேலே என்ன இருக்கும், ஒரு பரிதாபம், ஒரு பாவம். அந்த பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளைங்களுக்கு அவன் சாப்பாடு கொடுக்கணும், அவன் தினம் இவ்வளோ பணம் கட்டணும். ஏதோ நான் ஆண்டவரை தேடி அவன் வந்திருக்கிறான், நம்மளே தேடியில். நம்ம சொல்லுவோம், நீ மனுஷரை தேடி வரக்கூடாது, கர்த்தரை தேடி வரணும் சொல்லி நாங்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் இப்போ என்ன செய்வான், அம்மா எனக்கு நீ ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணுமா, இப்போ ஃபோனில் ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ நமக்கு பாருங்கள், இப்போமா நானும் வெளியூரில் வந்து சில காரியங்கள் ஊழியத்துக்காக செய்ய வந்தால் கூட அங்கே எனக்கு தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். என்னப்பா அவனுக்கு என்னம்மா பிரச்சனை உனக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ இங்கே வந்து பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லுவாம்மா 3 நாள் ஆச்சுமா, பிள்ளை காய்ச்சல்மா, ஸ்கூலுக்கு அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், ஒன்றும் சரியாக கேட்கலம்மா, ஃபோனில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். எவ்வளோ பரிதாபம். அப்போ நம்ம உள்ள எப்படி இருக்குது பாருங்கள். உடனே என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே பரிதாபப்படுகிற ஆண்டவர். பணத்துக்காக நீங்கள் நெருக்கப்படுறீங்களா, சரீரத்தில் வியாதியில் நீங்கள் எல்லோரும் உங்களை தள்ளிட்டாங்களா, நெருக்கப்படுறீங்களா, இந்த வியாதியில் உனக்கு ஒரு ரெமிடியே, உனக்கு ஒரு விடுதலையே இருக்காது, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்களா, தேவன் உங்கள் மேலே பரிதாபப்படுவார். நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். தேவன் நிச்சயமாக எந்த கடன் பாரம் இருந்தாலும் சரி, இவ்வளவு வட்டி பணங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக பரிதாபப்பட்டு உங்களுடைய எல்லா பாரங்களையும் அவர் லகுவாக்கி கொடுப்பார். அவர் சொல்லியிருக்க, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் சொல்லியிருக்கிறார். நீ ஒருவேளை நீ ஆண்டவருக்கு பயந்த மனுஷனாக இருப்பாயனால் நிச்சயமாக அவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நீ ஆண்டவரை தேடணும். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும். அவர் ஊழியக்காரர்கள் மேலே பரிதாபப்படுகிற ஆண்டவர். நம்ம வழியில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு, நம்ம வாழ்க்கை பயணங்களில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு அவர் அழகாக சொல்கிறார். அதுக்காக தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நல்ல ஒரு அருமையான வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கிறது உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் கடைசி 29, 30, 31 வசனங்கள் விதமாய் சொல்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எனக்கு இந்த செய்திக்கு இந்த வார்த்தை வாசிக்கும் போதே உங்களில் இங்கே இருக்கிறவங்க அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புது பலன் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அவர் ஒரு நல்ல புது பலன் கொடுக்குறாரு. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்கள் மேலே பரிதாபப்படுகிறார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து கொடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். மனுஷரை பார்க்காதீங்க, இங்கே பார்க்காதீங்க, இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, இங்கே போனால் செய்யலாமா, இந்த எண்ணங்கள்லாம் வராமல் ஆண்டவருடைய நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக பரிதாபப்பட்டு உங்களுக்கு இறக்கம் செய்து உங்களுடைய எல்லா காரியத்திலையும் உதவி செய்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை பயணங்களில் நீங்கள் நடந்து போகிறதுக்கு அவர் நிச்சயமாக உதவி செய்வார். இன்னும் நீங்கள் நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. அநேக பிள்ளைங்க எங்கள் இடத்துல ஜெபம் பண்ணும் வரும்போது சொல்லுவாங்கம்மா, என் வாழ்க்கையே அவ்வளோதான் போல, இனி முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு இருக்குதுன்னு. இல்லைம்மா, இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நடக்க வேண்டிய தூரம் வெகு
தூரம் இருக்கும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், படித்து அந்த பிள்ளைங்க நல்ல வேலைக்கு வரணும், அப்புறம் திருமணம் செய்யணும், அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு டெலிவரி பார்க்கணும். இன்னும் நீங்கள் நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்ந்து போகாமல் இருங்க. கர்த்தர் உங்களுக்காக பலன் கொடுத்து உங்களுக்காக யாவையும் செய்து கொடுப்பார். சங்கீதம் 138:8 தான் என் மைண்டில் அடிக்கடி ஆவியானவர் கொடுப்பார். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழவிடவே மாட்டார். உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். சோர்ந்து போகிற நேரங்கள் வரும். சோர்ந்து போகிற பசினால் சோறு வரும், தாகத்தினால சோறு வரும், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்னால சோறு வரும். எது வந்தாலும் சரி, அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் நம்ம எல்லாம் பரிதாபப்படுகிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? தூங்கி எழும்புறீங்களா? சாப்பிட முடியாமல் இருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர் சோர்ந்து போகிறவங்க மேலே பரிதாபப்படுகிற ஆண்டவர். அவர் நீங்கள் என்ன பாவம் செய்தீங்கன்னு சொல்லி பார்க்க மாட்டார். அந்த பாவத்து மேலே உங்கள் மேலே அவருக்கு கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை அவர் என்ன செய்வார்? ஒரு இமைப்பொழுதில் உங்களை கைவிடுவார். ஆனால் இமைப்பொழுதில் உங்களை திரும்பமாக கை தூக்கி எடுப்பார். ஏசாயா 58:10 விதமாய், ஏசாயா 54:10 விதமாய் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேலே மனதுருகிற மன உருக்கமுள்ள கர்த்தர் சொல்லுகிறாரு. அவர் இந்த கிருபை உங்கள் விட்டு விலக்கவே மாட்டார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்கள் சோர்வில் ஒரு பலன் கொடுக்குறார். நீங்கள் எழும்பி நடங்க. நீங்கள் எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசியமாக இருக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கொள்வோம், ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய கருத்தில். யாருக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்காதீங்க. ஏசப்பா, என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற தேவன் நீங்கள் தான். நீங்கள் இப்போ என்னுடைய சோர்வில் எனக்கு ஒரு புது பலன் கொடுத்தீங்க. என் தலைவலி, எனக்கு அடிக்கடி வருகிற தலைவலி, அம்மா என்னால் தாங்க முடியல, அது என்னுடைய வாழ்க்கையை அப்படியே அழித்து போடுகிறது. அது மாதிரி சிலருக்கு வயிற்று வலியில் பயங்கரமாக தாங்க முடியல, நான் சூசைட் பண்ணிக்கலாம் போல் இருக்குது எனக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த எல்லா வித வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறார். அவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி. நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையில் எதில் நீங்கள் சோறு பணம் சம்பாத்தியம் பண்ணி ஒன்றுமே கையில் இல்லை, எல்லாமே நான் வாங்கி ஒரு வாரத்தில் எல்லாம் என் கையை விட்டு போயிடுது ஆண்டவரே, திரும்பவும் நான் கடன் வாங்க வேண்டியிருக்கு, திரும்பவும் நான் அதே வாழ்க்கை தான் எனக்கு. இன்றைக்கு சோர்வோடு இருக்கிறீங்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. எஸ், அவர் மனதுருக்கம் இல்லை ஆண்டவர். உங்கள் மேலே பரிதாபப்பட்டு உங்களுக்காக அவர் புதிய காரியங்களை செய்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. இந்த நல்ல அருமையான ஆமாண்டவர் இந்த ஒளிபெருக்கின் செய்தியின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இன்றைக்கு பலப்படுத்துகிறதற்காக நன்றி ராஜா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னபடி தேவன் இந்த நாளில் நீ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும், வியாதியில் உள்ள பிள்ளைகள், கடன் பாரங்களில் உள்ள பிள்ளைகள், குடும்ப பிரச்சனையில் உள்ள பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரை பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், வேலை ஸ்தலங்களிலே ஆமாண்டவரை ஆவிக்குரிய யுத்தங்கள் எல்லாவற்றின் மேலும் சோர்வோடு இருந்த எல்லா உள்ளங்களையும் என் தேவன் இந்த நாளிலே நீர் பலப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேலே எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எங்கள் மேலே நீர் பரிதாபம் கொள்ளுகிற தேவன், ஊழியக்காரர்கள் மேலே பரிதாபம் கொள்ளுகிற தேவன், ஜனங்கள் மேலே பரிதாபம் கொள்ளுகிற தேவன். அப்பா, உங்கள் கிருபைக்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.